ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அகில் பிரபு விலாக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் ஒரு கோல்டு சிட்டி ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த நகைக்கடையோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத்தி ஸ்வர்ண மஹால்ங்கிற நகைக்கடையில் என்னென்ன சிட்டி ஸ்கீமெல்லாம் போயிட்டுருக்குது, அதில் என்னென்ன ஆஃபரெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போது நகை விற்கிற விலைக்கு எக்குத்தப்பாக எகிரிக்கிட்டு போயிட்டு இருக்குது நகை விலை. இப்போ நகை விலையே ஜாஸ்தியாக போயிட்டு இருக்கும் போது இன்னும் நம்ம சேதாரம் செகுலியெல்லாம் கொடுத்து விஏ சார்ஜ் எல்லாம் பண்ணி எடுக்கும் போது இன்னும் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி தான் நகை விலை இருக்குது. நான் ஒவ்வொரு நகைக்கடையோட சிட்டி ஸ்கீம் எல்லாம் போட்டுட்டு சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு எது பெஸ்ட்டான நகைக்கடை, இதில் எந்த ஆஃபர் பெஸ்ட்டு அப்படிங்கிறத பார்த்து ஒரு சின்ன அமௌண்ட்டாவது சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். போத்தி ஸ்வர்ணமகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்கீம் போயிட்டு இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம மந்த்லி பே பண்ணுவோம் இல்லையா, மாதம் சிட்டில் ஜாயின் பண்ணி கட்டுவோம் இல்லையா, அந்த ஸ்கீம் ஒன்று போயிட்டு இருக்குது. அப்புறம் இயர்லி ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கீம் போயிட்டு இருக்குது. அப்புறம் டெய்லி ஸ்கீம், அந்த டெய்லி ஸ்கீம்ங்கிறது இந்த டிஜிகோல்டு ஸ்கீம் தான், ஆப்பில் கட்டுறது. இதெல்லாம் போயிட்டு இருக்குது. இதில் வந்து என்னென்ன ஆஃபர் இருக்குதுன்னு ஒன்றொன்னா வாங்க பார்க்கலாம். போத்தி ஸ்வர்ண மகாலில் 3 விதமான சிட்டி ஸ்கீம் போயிட்டு இருக்குன்னு சொன்னோம். இதில் மந்த்லி பே பண்ணுற மாதிரி உள்ள சிட்டி ஸ்கீம் எது அப்படின்னா, நியூ சுபிக்ஷம் ஃப்ளெக்ஸிங்கிறது தான். மந்த்லி நம்ம சீட்டு கட்டுவோம் இல்லையா, அந்த ஸ்கீமு. ஸோ நீங்கள் சீட்டு கட்ட போகிறீங்க அப்படின்னா ஃப்ரீயாக என்ன கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறத விட இப்படி அமௌண்ட்டில் வரவு வைக்கலாமா, இடையில வரவு வைக்கிற அந்த 2 இது இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து சிட்டி ஸ்கீமை வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா சில நகைக்கடைகள், அதாவது நான் பெரிய நகைக்கடை இல்லாமல் சும்மா நம்ம சிட்டிக்குள்ளே சின்னதாக இருக்குங்க இல்லையா, நகைக்கடையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது. அதாவது இடையில வரவு வைக்கிறதா இருக்காது. நம்ம மந்த்லி கட்டிக்கிட்டு இருப்போம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கடைசியில் நீங்கள் அமௌண்ட் கட்டினதுக்கப்புறம் அன்னைக்கு உள்ள நகைக்கு எடுத்துக்கிட்டு நாங்கள் போனஸாக வந்து நீங்கள் கட்டுறதுலேருந்து இப்போ 5000 ரூபா சீட்டு கட்டுறோம் அப்படின்னா வந்து அந்த மந்த்துக்கு நாங்கள் ஒரு 2500 ரூபா தருவோம் போனஸ் அமௌண்ட்டு. அப்படியெல்லாம் நிறையா இருக்குது. அதனால நீங்கள் சிட்டு ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு எது வந்து அதிக நம்மளுக்கு லாபம் அப்படிங்கிறத பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். இது மாதிரி போனஸ் அமௌண்ட்டுக்கோ கிஃப்ட்டுக்கோ அப்படி இல்லாமல் நம்மளுக்கு வந்து விஏல எவ்வளோ ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஒரு டைம். போத்தி ஸ்வர்ண சுபிக்ஷம் அப்படிங்கிற இந்த சீட்லேயும் 2 இது இருக்குது. நம்ம அமௌண்ட்லேயும் வரவு வச்சுக்கலாம், இடையிலையும் நம்ம வரவு வச்சுக்கலாம். ஒரு நகையை எடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு விஏ அந்த 18%லையும் பாதி தான் வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்டாக தராங்க இடையில வரவு வைக்கும் போது. இதே அமௌண்ட்டில் நம்ம வரவு வச்சோம் அப்படின்னா 18% வரைக்கும் உள்ள நகைகளுக்கு நம்ம வந்து ஃப்ரீயாகவே வந்து எடுத்துக்கலாம். மேலே உள்ள ஆன்டிக் இந்த மாதிரி நகையை பார்க்கும்போது ஒரு 21-23% தான் விஏ சார்ஜ் வருது. அதுக்கு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இடையில வந்து வரவு வைக்கிறோம் அப்படின்னா 50% தான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ 18% உள்ள நகைக்கு வந்து நம்ம 9% நம்ம வந்து பே பண்ணணும், 9% வந்து டிஸ்கவுண்ட்டில் ஆயிரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், இப்போது இந்த மந்த்லி ஸ்கீமில் நம்ம ஜாயின் பண்ணி நம்ம அமௌண்ட்டை வந்து இடையில வரவு வச்சுட்ருக்கோன்னு வைங்களேன். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50% ஆஃபர் இடையில வரவு வச்சா. அதுவும் அப் டு 18% வரைக்கும் எடுக்கக்கூடிய நகைகளுக்கு மட்டுமே. இப்போது நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்க நகையோட விஏ 18% அப்படின்னா இதில் 50% தான் ஆஃபர். அப்போ 18ல் பாதி தான் நம்ம வந்து டிஸ்கவுண்ட்டில் போகும். பேலன்ஸ் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் நம்ம தான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், இது வந்து ஒரு நம்ம எடுக்கக்கூடிய நகை 18% அப்படின்னா 50% ஆஃபரில் 9% வந்து டிஸ்கவுண்ட்டில் போயிடும். பேலன்ஸ் இருக்க 9% வந்து விஏ நம்ம தான் கட்டணும் ப்ளஸ் ஜிஎஸ்டி. இப்போ உள்ள நகைங்களுக்கெல்லாம் 18% வரைக்கும் தான் விஏ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா அப்படியும் கிடையாது. இந்த ஆன்டிக் ஜுவல்லரி இதுக்கெல்லாம் அதிகபட்சம் 21%ல் அதிகமாக தான் போயிட்டுருக்கு. 21%, 23 இந்த மாதிரி போயிட்டுருக்குது. இதுக்கும் இது பொருந்தும். நம்ம 18%ல் 50% வந்து நம்ம டிஸ்கவுண்ட்டாக வந்து வாங்கிக்கலாம். நம்ம எடுக்கக்கூடிய நகை வந்து ஒரு 21% விஏ போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து அதில் வந்து 18ல் பாதி நம்ம 9 போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 12%க்கு நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதில் எந்த ஆஃபரும் இருக்காது. ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி, அது வந்து என்ன சீட்டு கட்டினாலும் நம்ம அமௌண்ட்டு கையில் கொண்டு போய் எடுத்தாலும் ஜிஎஸ்டிங்கிறது நார்மல் தான், ஜிஎஸ்டி பே பண்ணுவோம். இந்த ஸ்வர்ண சுபிக்ஷம்ங்கிற அந்த மந்த்லி ஸ்கீமில் வந்து நம்ம இடையில வர வச்சா, எடைங்கிறது கோல்டோட வெயிட்டை தான் சொல்கிறேன். அதாவது கோல்டு வெயிட் ஆஃபர்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து அமௌண்ட்டில் வர வைக்கிறோம் அப்படின்னா என்ன ஆஃபர்னு வாங்க பார்க்கலாம். இதுவும் அதே நம்ம எடுக்கக்கூடிய நகைங்களுக்கு அப் டு 18% வரைக்கும் நம்ம விஏ வந்து டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்காங்க. இடையில என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த 18ல் பாதி தான் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம அமௌண்ட்டில் வர வைக்க போகிறோங்கிற பட்சத்தில் நமக்கு எடுக்கக்கூடிய நகைங்களுக்கு 18% வரைக்குமே ஃபுல் டிஸ்கவுண்ட், ஃபுல்லாகவே நம்ம வந்து சேதாரம் செய்குலி கட்டாமல் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே நம்ம 21, 23 அதுக்கு மேலே உள்ள டிசைன் உள்ள நகைங்களை
நயங்களை எடுத்தால் மட்டுமே நம்ம சேதாரம் செய்கூலி எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்கீமில் இன்னொரு என்ன பெஸ்ட்டு அப்படின்னா, நம்ம கோல்டு சிட்டி ஸ்கீம் கட்ட போகிறோம் அப்படின்னாவே 11 மந்த் தான் இருக்கும். அந்த 11 மாதமும் கட்டினதுக்கு அப்புறம் தான் அவங்க கொடுக்கக்கூடிய ஆஃபர் டிஸ்கவுண்ட் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் போத்தி ஸ்வர்ணமஹால் அதில் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த மந்த்லி சிட்டி ஸ்கீமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் 6 மாதம் கண்டிப்பாக பே பண்ணி ஆகணும். அதுக்கடையில் நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் எந்த இதுவும் ஆஃபர்லாம் கிடைக்காது. அதே இது 7 மாதத்துக்கு அப்புறம் நம்ம கட்டினா இதுக்கு மேலே கட்ட முடியாத சுச்சுவேஷன் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நகை நம்ம கட்டின அமௌண்ட்டுக்கு நகையை எடுத்துக்கலாம். அதுவும் ஆஃபரோட நகை எடுத்துக்கலாம். ஆனால் ஃபுல்லாக ஆஃபர் கிடைக்காது. அதுக்கு எவ்வளோ ஆஃபர்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு 6 மந்த் வரைக்கும் கட்டிட்டோம், 7 மந்த்துக்கு மேலே கட்ட முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஸ்கீமை ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்கீமை ஸ்டாப் பண்ணிவிட்டு அது நம்ம கட்டின அமௌண்ட்டுக்குள்ளே நகை எடுத்துக்கலாம். அதுவும் ஆஃபரோட அவங்க கொடுக்குற டிஸ்கவுண்டோட நம்ம நகை எடுத்துக்கலாம். ஆனால் 100% வந்து ஆஃபர் கிடைக்காது. இப்போ நம்ம அமௌண்ட்டில் வர வச்சுட்டு வரோம், அதில் 100% ஆஃபர் அப்படின்னா ஒரு 7வது மாதத்தில் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 60%, இடையில வர வச்சவங்களுக்கு 7வது மாதம் ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 30% ஆஃபர். அப்படி தான் ஒரு 8 மாதம் 9 மாதம் அப்படி கூட நம்மளுக்கு ஆஃபரும் வந்து கூடிக்கிட்டு தான் போகும். இப்போ 8வது மாதம் ஸ்கீமை ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னா அமௌண்ட்டில் வர வைக்கிறவங்களுக்கு 70% டிஸ்கவுண்ட்டில் நம்ம வந்து நகையை வாங்கிக்கலாம். அதே இது இடையில வர வைக்கிறவங்களுக்கு ஒரு 35%. இப்போ 9th மந்த் நம்ம வந்து ஸ்கீமை ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னா அமௌண்ட்டில் வர வைக்கிறவங்க 80% வரைக்கும் நம்ம வந்து டிஸ்கவுண்ட்டை வந்து வாங்கிக்கலாம். இடையில வர வைக்கிறவங்க ஒரு 40% வரைக்கும். இதே 10வது மாதம் வரைக்கும் கட்டிட்டோம் அப்படின்னா அமௌண்ட்டில் வர வச்சோம் அப்படின்னா ஒரு 90% வரைக்கும் நம்ம வந்து ஆஃபர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட்டில் இடையில வர வச்சவங்க ஒரு 45% வரைக்கும் நம்ம வந்து ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மந்த்லி ஸ்கீம் எல்லாமே ஒரு 11 மந்த் ஸ்கீமாக தான் இருக்கும். நம்ம 11 மந்த்தும் ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்கீமை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இடையில வர வைக்கிறவங்க வந்து ஒரு 50% ஆஃபரும், அமௌண்ட்டில் வர வைக்கிறவங்க 100% டிஸ்கவுண்ட்டையும் நம்ம வாங்கி நகை எடுத்துக்கலாம். மற்ற சில நகை கடைகள்லாம் நம்ம வந்து ஸ்கீமை வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்க கொடுக்குற டிஸ்கவுண்ட் ஆஃபர் எதுவும் நம்மளுக்கு கிடைக்காது. ஆனால் இதில் வந்து ஒரு 7வது மாதத்துலேருந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் லாபத்தில் வாங்கிக்கிறலாங்கிறாங்க. மந்த்லி ஸ்கீமை வந்து நம்ம பார்த்தாச்சு. அடுத்து பார்க்க போகிறது இயர்லி ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி உள்ள ஸ்கீமு. ஸ்வர்ண விருட்சம் தான் நம்ம இயர்லி பேமெண்ட் பண்ணுற மாதிரி உள்ள ஸ்கீமு. இதுவும் வந்து 11 மாதம் ஸ்கீம் தான். ஒரே டைம் பேமெண்ட்டாக வந்து பண்ணுறது தான் இந்த ஸ்கீமோட இது. நம்ம 11 மாதம் கழிச்சதுக்கு அப்புறம் 18% வரைக்கும் உள்ள விஏ சார்ஜ் உள்ள நகைங்களை நம்ம வந்து 100% டிஸ்கவுண்ட்டில் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எந்த சேதாரம் செய்கூலி எதுவும் இல்லாமல் நம்ம 18% வரைக்கும் நகை எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வருஷத்தில் ஒரு டைம் பேமெண்ட் பண்ணுற மாதிரி உள்ள ஸ்கீம் தான் ஸ்வர்ண விருட்சம்ங்கிற இந்த ஸ்கீம். இதுலேயும் அப்படி தான் நம்ம ஒரு அமௌண்ட்டை வந்து பே பண்ணிட்டு வந்து இந்த ஸ்கீம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா வந்து நம்ம 100% டிஸ்கவுண்டோட நம்ம எடுக்கணும் அப்படின்னா 11 மாதம் வெயிட் பண்ணியே ஆகணும் நம்ம அமௌண்ட்டை பே பண்ணிட்டு. இதுவே என்னால் வந்து 11 மந்த்தில் என்னால் வெயிட் பண்ண முடியாது, என்னோட அமௌண்ட்டை கொடுத்துட்டு நான் இடையில ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ஒரு 7வது மாதத்துலேருந்து நம்ம அதுக்கு முன்னாடியும் வாங்குறதா வாங்கலாம். ஆனால் அந்த அவங்க டிஸ்கவுண்ட் எதுவும் கிடைக்காது. 7th மந்த்துக்கு அப்புறம் வாங்கணும் அப்படின்னா ஒரு 60% வந்து அவங்க கொடுக்குற டிஸ்கவுண்ட்லேருந்து 60% கிடைக்கும். ஒரு 8 மாதம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 70%. 9th மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு 80% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 11 மாதம் வெயிட் பண்ணியிருந்தால் 100% டிஸ்கவுண்ட். அதாவது சொல்லியிருக்காங்களே 80% வரைக்கும் நீங்கள் எடுக்கிற நகைக்கு எந்த சேதாரம் செய்கூலி எல்லாம் தர தேவையில்லைன்னு அந்த ஆஃபரோட 100% டிஸ்கவுண்ட்டில் ஒரு 11 மாதம் வெயிட் பண்ணி வாங்கணுன்னா வாங்கிக்கிறலாம். தேர்டாக சொன்ன ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்கீம் மெத்தட் மாதிரி. டெய்லி ஸ்கீம் அப்படின்னா வந்து நான் டிஜிகோல்டு ஸ்கீம் தான். டிஜிகோல்டு ஸ்கீம்னே நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போத்தி ஸ்வர்ணமஹால் டிஜிகோல்டு ஸ்கீம்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னாவே இருக்கும். நிறைய பேர் பார்த்த ஒரு வீடியோ தான் அது. டிஜிகோல்டு ஸ்கீம்னாவே நம்ம ஆப்பில் வந்து கடைக்கு போக தேவையில்லை. நம்ம மொபைலில் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு 24 ஹவர்ஸும் நம்ம கையில் எப்பெல்லாம் அமௌண்ட்டு கிடைக்குதோ அப்பெல்லாம் போட்டு சேவ் பண்ணுறது தான் டிஜிகோல்டு ஸ்கீம். அது வந்து ஒரு உண்டியல் சேமிப்பு மாதிரி ஒரு டெய்லி ஸ்கீம் தான். கட்டக்கூடிய அமௌண்ட்டுக்கு அன்னைக்கு ரேட்டுக்கு என்ன நகையோட விலை இருக்கோ நகையோட இடையில வந்து நம்மளுக்கு வரவு வச்சுருவாங்க. டிஜிகோல்டு ஸ்கீம் பற்றி நான் விரிவாக சொல்லலை, நான் அதுக்குன்னே தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது நகைக்கடையை பற்றி உங்களுக்கு ஏதாவது வேணும், சிட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நான் போடுறேன். இல்லை இந்த ஸ்கீம்லேயே எங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் தெளிவுபடுத்துகிறேன். வேறொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை முழுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வளமும் நலமும் பெருகட்டும்.